ஹாய் ஹூமன்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோல டப்பாக்குள்ள இருந்து கத்துற பூனையில இருந்து ஜவுத்தால் கவரோட சுத்துற பூனை வரைக்கும் மேற்கொண்டு கட்டி போட்ட பூனை கம்பியை பிச்சுட்டு போவ கடுப்பான நாய் கால் மேல தாவன்னு பல விதமானதை பார்க்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனை ஓரடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. கொஞ்சம் சாதாரணமான பூனை கிடையாதுடா, ஆக்ரோஷமான பூனை. அதான் டப்பாக்குள்ள இருந்து கத்தும் போது அவங்க ஆக்ரோஷத்தோட வேல்யூ தெரியுதுங்க. ஐஸ்கிரீமா செம்மையா இருக்குது, அதுவும் பாதாம் பிஸ்தா ஐஸ்கிரீம்னா சொல்லவா வேணுங்க. பாரு நல்லா பாரு, பாக்குறேன் தம்பி பாக்குறேன். என் சொந்தக்கார பையெல்லாம் வெளியே தாங்கிறானுங்க. ரெட் கலர் வண்டியில தானே வந்துக்கிறேன், போட்டோ எடுத்து அமிச்சிட்டேன் நானு. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க, யாரு பாவமோ யாரும் விடாது. கத்த தெரிஞ்சா கத்துறா, மழை காலத்துல படிக்கட்டுல சரின்னு போற மாதிரிலாம் கத்தாத. நாய் வாங்கிறது கூட நல்ல நேரம் பார்க்கணும் நாங்க. சரி நான் தான் ஒரு ஜீவனுக்குலாம் எதுக்கு நல்ல நேரம் போய் வாங்கிட்டு வந்தா மோட்டர் ஆன் பண்ணா நிக்கவே மாட்டேங்குது. இது zoom 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 I'm zooming in my room, my zoom is off forever, my zoom is all together, zoom 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 zoom. ஏன்னா நைட்டோட நைட்டா பூனை பெருச்சாலி மாதிரி கிடக்குதுன்னு பார்த்தா எலிய புடியதுக்கு சைடு வயசுல போயிருப்பாரு போல. போய் சிக்கிக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்துக்கிறான். என் பாதைகள் உனது வழி பார்த்து வந்து முடியுதடி. நீங்க சாதா பூனை பார்த்திருப்பீங்க, ஸ்பைடர்மேன் பூனை பார்த்திருப்பீங்க. ஆனா இல்ல நான் இங்க சொல்லினுங்கிறேன் சும்மாடா, உன்னை பத்தி பேசலடா நானு. அந்த டப்பா அதான் ஜவுத்தால் கவர் பூனை பார்த்துருக்கீங்களா, அதுவும் பவர் இல்லாத ஜவுத்தால் கவர். ஏரியா சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஏரியாவை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன்னா என் கண்ணுல இருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியாது. என்ன பிரச்சனை, 10 மீட்டருக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க சந்தோஷத்தெல்லாம் கட்டி போட்டு தடுக்க முடியாது. அங்க பாருங்க பிச்சுக்கிட்டு கை கால் வெளியில வெளியே வருது பாருங்க சந்தோஷம். ஆடோ பாவமே, இவனை கட்டி போட்ட கம்பிக்கே இந்த நிலைமைனா நேத்து வீட்டு வம்படுத்த என் தம்பிக்கு அவனதான் உதைக்க போதும். அவன் செத்துட்டான்டா. எப்படி மேலே ஏறி உட்காந்து மரத்தை போறேன்னா ஏன் பாப்பா, அங்க பாரு ஒரு ஊரே பாக்குது. அப்படியா தள்ளி உட்காரு நானும் போறேன்றேன். More energy, more footwork, more footwork, more footwork, more passion, more energy. கூப்பிட்டீங்க எல்லாம் வருவாங்கங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதால 2 பாசம் எக்ஸ்ட்ரா போயிருக்குது, வர கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க சார், அவசரப்படாதீங்க. ரெண்டு பூனை தனித்தனியா நின்னுது. அவன் வேற கலரு இவன் வேற கலரு. அப்படி போறான், இதுல இருந்து பாத்து இதுல மிக்ஸ் ஆகி ஓடுது. நாங்க மத்த நேரத்துல தான் அமைதியா இருப்போம். சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா சும்மா 2 கையில மேய ஆரம்பிச்சிருவோம். நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. ஏங்க பந்த சீக்கிரம் தூக்கி போடுங்க. 2 ஜெனரேட்டர் மாதிரி உக்காந்துக்கிறோம்ல, தூக்கி போறது விட்டு உட்காந்து பாத்துனுங்கிறான். இந்தா சாப்பாடு இந்தாண்ட சாப்பாடுன்ட்டு அப்படி விளையாடினு இந்த கொடுத்தும் கொடுக்காமையா வந்து புடின்னு போயிட்டான் திட்டின்னு. அப்பா பாரு போனுங்க ஐயமா, போனை நோண்டுறதுக்கு எதுக்கு நான் வாங்கினீங்க, தூக்கி நோடுறேன். நான் அப்படி திரும்பி உட்காந்துக்கிறேன். ஸ்லோ மோஷன் கொஞ்சம் பொறுமையா திருப்பலாம், வெடுக்குன்னு திருப்பலாம் பாரு. அப்போ ஸ்லோ மோஷன் வை, ஒன்னுத்தையும் சொல்றதுக்கு இல்ல. கைய கூட ஏறி நிக்கிற மாசம் ஒரு பிஜிஎம் போட. ஐயா நான் இன்னைக்கு புதுசா குலோப் ஜாம்ல பிரியாணி செஞ்சுக்கிறேன். முதல்ல உனக்கு தான் கொடுத்து டெஸ்ட் பண்ண, கொஞ்சம் வாடாச்சால பையா. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. காலையில இருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை சப்பாத்தி தின்னுகிற? இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். ஏமா இப்படி இந்த குட்டை பாய்க்கடை விட்டு போறிய, கொஞ்சமாச்சும் இங்க பாரு. இது நாக்கு பூச்சி மாதிரி ஏதோ புழுக்குள்ள நெளிஞ்சுன்னு வருது என்னைய நோக்கி. சாப்பாடு போட்டா சாப்பிடணும். சாப்பாடுல எதனா குறை இருந்தாலும் வாயால சொல்லணும். அதை விட்டு சேட்டலைட்ல சிக்னல் போன மாதிரி கத்தின்னு இருந்த
அந்த இடத்துக்கு போனா 4 நாய் இருக்கு, 4 பேர்ட்ட பேசி பழகுறாங்க, அனுப்பி விட்டா போர்க்களத்துல எதிரிய பாக்குறாரு, 10 அடி தள்ளி தான் மெயின்டைன் பண்ணுவாரு. தவுடு செஞ்ச பஸ் ஸ்டாண்ட்ல தான் மயிரை நிக்கிறேன், உனக்காக 4 புரோட்டா வேற திட்டு வந்திருக்கேன் எக்ஸ்ட்ரா. உன்னைக்கு உன்னை அடிக்கிற ஓங்கி அடிக்கிற அடியில சாணி உனக்கு பிதிங்கிட்டு ஓடுவா பாரு. நீ அங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி உட்காரு, இல்ல இவனை தள்ளி உட்கார சொல்லு. கார் வைப்பர் கூட இவ்வளவு வேகமா உதைக்காது, இதோட 300 வாட்டி உதைச்சிட்டான். வேற எங்கேயுமே படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கலடா உனக்கு. அந்த புகை வந்து லேண்ட் ஆகிற இடத்துல பார்த்தாதான் தலைவருக்கு தூக்கம் வரும். என்ன அருமையா ஆடுறாரு தெரியுங்களா? அவர் ஆடுற ஆட்டம் ஆடுறானா, சாப்பாட்டை நோக்கி ஓடி நிக்கிறாங்க. அவன் காலு குட்டன்றதால போறதுக்கு லேட் ஆகுது. பாட்டை மாத்துக்கடா. நீ இன்னைக்கு கதவை வந்து தானா திறந்து விடும் போதே எனக்கு நல்லா தெரியும். அயல் நாட்டு பூனையை கொண்டு வந்து அட்டாக் பண்ண பாக்குற நீ. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? இந்த பாருமா, ப்ளூ லேடி ஒழுங்கா பால் டப்பா கொடுத்துட்டு பால் டப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து அது ஸ்டாப் போடுறது குடிக்க தெரியாது. அந்த கதையில நீ பேசாத, குடு நீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டியாளர் களமியத்தில் ரெடியாக உள்ளார். பந்து எப்ப வந்து ஒரு சிக்ஸர், ஒரு பாப்கார்ன் கிடைத்து விட்டது. அடுத்து ஒரு பவுண்டரிக்காக வாயை பொளந்து கொண்டு இருக்கிறார். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அவன் மேல வாங்கிட்டு என்னன்னு கேட்டான். நான் என்னடா எப்படி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான். ஐயோ, எங்க இருந்து எந்த மூலை வரைக்கும் எடுத்து கிழக்கே நீ கேசிட்டு போறான் அவன். என்னடி வாய்ஸ் இது? அப்படி வாத்துக்குட்டி சறுக்காமரம் விட்டுன்னு வந்து கீழே வழுக்கி விழுந்தா கூட அப்படி மீசல மண்ணு ஓட்டாத மாதிரி நடந்து போறான் பாத்தீங்களா? என் அன்பு காதலியை எவன் அவன் கட்டி போட்டு வச்சிருக்கிறவன். நீ பதறாத, நான் தான். நீ ஏன் ஸ்வெட்டர் பேண்ட் வந்து குளிர்துன்னு சொல்லிட்டு அவன் வரத்துக்குள்ள நம்ம ஓடிடுவோம். வா, உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என் தங்க பீம்பாய் உன்னதான்டா தேடி நிக்கிறவா. வண்டியில ஏறு, கமான், உன்னால முடிய ஏற. தூக்குடா, கமா, வாடா. படையப்பா படத்துல வர்றதை எடுத்துட்டு வந்து வாசி காமிச்சா ஒரே ஒரு தப்பு மட்டும், அந்த படத்தை ஒரு 10 வாட்டி போட்டு காமிச்சிருவேன் உனக்கு. எந்த வீட்டு பூனை கிட்ட வம்பு எடுத்துட்டு வந்தா எதிர்த்தாப்புல ஒரு வீட்டு பூனை நம்ம வீட்டு வாசப்பில்ல வந்து என்ன கத்தின்னு தெரியுமா? இங்க பாரு, அதோ நிக்கிறான் பாரு, அவன் தான். என்ன கேள், போய் கேட்டணும் போ. அதானே, நம்ம வீட்டு பூனாலும் சாதாரணமா கதவு திறந்து விடுறா, வெளியே போய் கேள்றா, நாக்க போடுங்கிற மாதிரி. என்ன போயிருச்சு அது கூடயே. பட்டா மாமே, கம் பேக் சூன். சார், வீடியோ எடுக்காதீங்க சார். சின்ன பிள்ளையாக்கறனா எல்லாம் பார்த்து அழகாகறன்னு கண்ணு வச்சு போடுறாங்க. 2 இன்ச்சுக்கு மேல இப்பயே தொப்பை வளர மாட்டேங்குது. நான் ரொம்ப கவலையில இருக்கிறேங்க. तुझमें रब दिखता है यारा मैं क्या करूं. டே ஹூமன், வெள்ளவா. புகழாத புகழ தெரி நீ எனக்கு புகழ்வன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் ஒரு கட்டு 10 கட்டு சேர்த்து தூக்கிட்டு வந்துக்கிறேன். பின்னாடி கிடக்குது ஒண்ணு தூக்கிட்டு வந்து உள்ள போறதுமே உள்ள ஓடு. Created. What a great stick. What a great one. Look at the size of that. It's huge for the collection, isn't it? ரைட்ரா அப்படி கரெக்டா எப்படி அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறேன். சூப்பர். அதெல்லாம் அவர் இல்லாம ஒரு இடத்துக்கு எங்கேயுமே போக மாட்டாரு. சும்மா மேல குதிரை வண்டியில ஏத்த மாதிரி ஏத்தின்னு கடப்பக்குன்னு போனாதான் அவருக்கு ஒரு மரியாதை. அவர்லாம் சாதாரணமான நாய் நினைச்சுக்காதீங்க. தூக்கி போயிட்டு மாலத்தீவ்ஸ் கடல்ல போட்டா கூட நீந்தற நாய் அவன். ஏன் இங்க இருக்க குட்டையெல்லாம் போட்டா நீந்த மாட்டானாங்க? பக்கத்துல வர முடியாதாடா, எவனாலே வந்து பக்கத்துல உட்கார முடியாடா. பழுவல கூட்ட பிச்சின்னு ஓடுறோமோ. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல். அவன் பாட்டுன்னு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருந்தா கூட பரவாயில்லைங்க. வந்து சாப்பிட்டு உப்பு இல்ல காரம் இல்லன்னு உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான்.
வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.